மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா. ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் மோகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் மோகம் தரிசிப்பேன். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் மோகம் தரிசிப்பேன்.
யோசுவா 5வது அதிகாரம் 12வது வசனம். அவர்கள் தேசத்தின் தானியத்தில் புசித்த மறுநாளில் மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. யோசுவாவுடைய காலத்தில் தான் அது நடக்குது. மன்னா இல்லாமல் போயிடுது. 40 வருஷமாக காலையில் மாலையில் அவர்களுக்கு தவறாமல் ஆண்டர் மன்னா கொடுத்து போஷித்தார். அடுப்பு பற்ற வைக்கணும், கேஸ் வேணும், எண்ணெய் வேணும், கறி வேணும், எதுவுமே தேவையில்லை, இலவசமாய் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அவங்களா அந்த கானானுக்குள்ளே போய் எல்லாம் ரெடி பண்ண உடனே சாப்பிட ஆரம்பிச்சோன்னா, சரி இனி உங்களுக்கு வேண்டாம், இனி நீங்கள் சாப்பிட்டுடுங்க. எவ்வளோ ஒரு அருமையான தேவன் பார்த்தீர்களா? என்றைக்கு நாம நம்முடைய காலிலே நாம் நிற்க முடிகிறதோ அன்றைக்கு பெற்றோருடைய ஆதரவு முடிந்து விடுகிறது, நண்பருடைய ஆதரவு முடிந்து விடுகிறது. யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்தார்களோ அவங்களாம் பின்னால் போயிடுறாங்க. ஆண்டவர் அவங்கள பின்னால் போக வைக்கிறாரு. ஏன்னா நீங்களே இனி சம்பாதிச்சிக்க வேண்டியதான், அவ்வளவுதான். இன்றைக்கி எத்தனையோ பேர் வயசான பிறகு கூட எனக்கு மன்னா வேணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க, அம்மா அப்பா காசு வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. வயசான பிறகு கூட அவங்க எனக்கு உதவி செய்யணும், இவங்க உதவி செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இல்லை, மன்னா ஒரு காலத்தில் வந்தது உண்மைதான், ஒரு காலத்தில் அவங்கெல்லாம் உதவி செஞ்சாங்கிறது உண்மைதான். இனி நம்ம பார்த்துக்க வேண்டியதான், இனி நாமளே சம்பாதிச்சிக்க வேண்டியதுதான். அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்து நீங்களாக உழைக்க ஆரம்பிக்கிற பொழுது எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் கர்த்தர் சந்திப்பார். யாரையும் போய் கையேந்த வேண்டிய அவசியம் வரவே வராது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்கள், இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக தானியேல் 6வது அதிகாரம் 14வது வசனம். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதுக்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். 16 பாருங்கள். ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். 18 பாருங்கள். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகள் தனக்கு முன்பாக வரவிட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. ராஜாவுக்கு தானியேல் ஃபேவரட் பாய். அவர் தானியேல் மேலே உயிரே வச்சுருந்தார், அவனுக்கு தனக்கு அடுத்த இடத்துல வச்சுருந்தார். இதனால் பொறாமப்பட்ட மக்கள்லாம் சேர்ந்து நயவஞ்சகமாக ஒரு திட்டம் போட்டு ஜோம் பண்ணிட்டு இருந்தது பெரிய பாவமாக்கி, ஜோம் பண்ணதை பெரிய பாவமாக்கி சிங்கங்கள் கேவியில் போடணும்னு சொல்லி ரூல் கொண்டு வந்து அப்போ போடணும்னு சொல்கிறாங்க. ராஜா எப்படியாவது காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுறாரு. he was trying his level best. ஆனால் இது மேதியர் பேர்ச்சிருக்கலாம், இது எப்படி ரூல் இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி ராஜா ஹெல்ப்லெஸ் ஆகிடுறாரு. உடனே அவரே சொல்கிறார், தூக்கி போடுங்க. அதேமாரி சிங்கங்களின் கெபியில் பசியோடு காத்திருக்கிற சிங்கங்கள் வாய்கை நோக்கி தானியேலை போட்டு கெபியை மூடிடுறாங்க. இவர் வீட்டுக்கு திரும்பி வந்தார் என்று காண்கிறோம். முதல் பகுதியில் நம்ம பார்க்குறோம், ராஜா எவ்வளவோ காப்பாற்ற நினச்சார். ராஜாவோட சுப்பீரியர் பவர் இருக்காங்க, அவர் நாடு தான். ஆனால் அவராலே காப்பாற்ற முடியல. சிச்சுவேஷன் கையை மீறி போகுது. இப்போ அதே மாதிரி நம்ம நிறைய பேரை காப்பாற்றணும்னு நம்ம நினைக்கிறோம். இந்த வியாதியிலேருந்து எப்படியாவது நம்முடைய பிரியமானவர்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் மீறி மோசமாக போகும். அவங்க அப்படியே கீழே மூழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். நமக்கு பிரியமானவர்களுக்கு கடன் பாரத்தில் சிக்கி தவிப்பாங்க, தேவையின் மத்தியில் வெளிப்பிதுங்கி போய் நிற்பாங்க, அவமானப்பட்டு போய் நிற்பாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுத்துடணும், அவங்கள காப்பாற்றணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்மக்கிட்ட பணம் இருக்காது. நம்மக்கிட்ட பணம் இருந்தால் தானே அவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ நம்ம உள்ளெல்லாம் துடிக்கும், ஐயோ அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறேனே, அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், கொடுக்க முடியலையே. நம்ம டெய்லி நம்ம ப்ரோக்ராம்லாம் நீங்கள் பார்க்கும்போது பாஸ்டருக்கு நிறைய அனுப்பி விட்டலாம், தேவனுடைய மாளிகை கட்டலாம், திராட்சைப்பழ தோட்டத்தை கட்டலாம், இல்லைன்னா அடைக்கலான்னு குறிப்பில் கட்டலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் காசு இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? ஐயோ நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், கொடுக்க முடியலையே. மனசு இருக்குது, நம்ம மனசு துடிக்குது எப்படியாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி. ஆனால் நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தால் கூட அவங்களுக்கு இதை வாங்கி கொடுக்கணும், இதை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா கூட முடியாமல் நம்ம கையை மீறி அவங்க இப்போ சிச்சுவேஷன்ஸ் போயிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த நாளில் இந்த செய்தி. இன்றைக்கி உங்கள் பிள்ளைக்கு எவ்வளவோ நீங்கள் போராடி பார்த்து கூட சில நன்மைகளை பெற்றுக் கொடுக்க முடியலன்னா, காரியங்கள் கைமிஞ்சி போகுதுன்னா இந்த செய்தி நல்லா கவனிங்க. இது உங்களுக்காகவே கொடுக்கப்படுகிற ஒரு செய்தி. ராஜா எவ்வளோ போராடி பார்க்குறாரு, முடியாதுன்னு கையெழுத்து போட்டு சரி தூக்கி உள்ளே போடுவேன்னு போட்டுட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுறார். சிங்கங்களின் கவியில் போட்ட பிறகு பிழைக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்போ அவர் என்ன செய்கிறார், வீட்டுக்கு நைட்டு வரார். லேட் நைட்டில் தான் வந்திருப்பார், 7 மணி 8 மணி தான் வந்திருப்பார். ஏன்னா போராடி பார்த்து முடியல. அவர் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்தவொடனே என்ன செய்கிறார் பார்த்தீங்களா, ராஜானாலே நைட் ஆனோன்னு பயங்கரமாக சாப்பாடு இருக்கும், மதுபானம் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, மியூசிக் போடுவாங்க,
அழகிகள் வந்து டான்ஸ் ஆடுவாங்க, பயங்கரமாக தடப்படலாம். அதுக்கப்புறம் தான் அவர் தூங்க போவார். ஆனால் அன்றைக்கி எதுவுமே வேண்டாம், யாரும் வராதிங்க, சாப்பாடு தராதிங்க, மதுபானம் வேண்டாம், அது மாத்திரமில்லை டான்ஸ் கீன்ஸ் எதுவுமே வேண்டாம், எல்லாம் ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி கண்ணீரோடு தானியேலை நினச்சிட்டு உட்கார்ந்துருக்கார். நைட்லாம் தூங்காமலேயே உட்கார்ந்துருக்கார். காப்பாற்ற முடியாமல் போனாலும் அவருடைய மனதும் அவருடைய ஆவியும் தானியேலோடு கூட இருந்தது. தானியேலுக்காக பரிதபித்தார், எல்லாவற்றையும் வேண்டாம் என்று சொன்னார், அவனுக்காக இறைவனிடத்தில் மன்றாடினார். இது ராஜா வீட்டில் செய்த காரியம், இதை சாதாரணமாக நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்னைக்கு யாரோ ஒருவரை காப்பாற்ற எவ்வளவோ முயற்சியும் முடியாமல் போயிட்டு இருக்க மாதிரி தோணினாலும், உதவி செய்யணும் எவ்வளவோ நினைச்சும் நம்மளால உதவி செய்ய முடியாமல் போயிருமோங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்திருந்தாலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இந்த ராஜா சொல்லிக் கொடுக்கிறார். இரவு நேரங்களில் நான் சாப்பிடாதபடிக்கு, நம்ம மொபைல் ஃபோனை பார்க்காதபடிக்கு, இன்றைக்கி மொபைல் ஃபோனை பார்க்காம இருக்கவே முடியாது. 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா எல்லாரும் மொபைல் ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. காலை எந்திரிச்சோன்னே ஓடி போய் மொபைல் ஃபோனை பார்க்குறாங்க. அந்தளவுக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாய் மொபைல் ஃபோன் மாறிவிட்டது. ஆனாலும் நம்ம வந்து அதெல்லாம் தூக்கி தூர வைத்து விட்டு சாப்பிடாதபடி, இரவு முழுவதும் இறைவனிடத்தில் மன்றாடுகிறபடி, தூங்காதாமல் நம்ம இறைவனிடத்தில் மன்றாடுகிற பொழுது அப்படி இருந்தால் நம்ம காப்பாற்றலாம். உதவி செய்ய முடியாமல் போச்சு, ஐயோ இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி வீட்டில் படுத்து கிடக்கிறத விட நம்ம இரவு நேரங்களில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் என்றால், மன்றாடுவோம் என்றால், நம்மை தனிமைப்படுத்தி மனதை வருத்தி இறைவனிடத்தில் நாம் உதவி கேட்போம் என்றால் வெற்றி பெறுவீர்கள். எவ்வளவு நேரம் இரவு ஜெபம் பண்ணுறீங்க? இயேசு கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணி, பலத்த சத்தத்தோடு வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணி, நரம்புலாம் வெடித்து இரத்த வேர்வை சிந்தி ஜெபம் பண்ணாராம். நம்ம இரவு நேரத்தில் எப்படி ஜெபம் பண்ணுறோம்? நம்முடைய கண்களில் எவ்வளவு குளமாக தண்ணீர் வருகிறது. யாரை காப்பாற்ற வேண்டும் நினைக்கிறோமோ அவங்களுக்கு முடியலையே, அவங்க நிலைமை மோசமாகிட்டே வருதுன்னு சொல்லி கண்களில் கண்ணீராய் ஓடுகிறதா? ஆண்டவர்கிட்ட மன்றாடுகிறோமா? அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற பண தேவையில் நிற்கிறாங்க, கடனில் நிற்கிறாங்க, என்னால் உதவி செய்ய முடியலையேன்னு சொல்லி கண்களில் கண்ணீராய் வருகிறதோ? என் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியலேன்னு சொல்லி இரவெல்லாம் கண்ணீர் வெடிக்கிறீர்களோ? அப்படி என்றால் ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுவார், அவர்களை காப்பாற்றுவார். அதுதான் இந்த ராஜா நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களை, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய தனிமை, உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய உபவாசம், இரவு முழுவதும் கர்த்தரிடத்தில் நீங்கள் மன்றாடுகிற ஜெபம் மிகவும் வல்லமை நிறைந்தது என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். முக்கியமாக தூக்கத்தை கெடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை பார்க்கின்றார். இங்கே ராஜா தூக்கமே இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி முருதைக்காய் கடன் பண்ணும்போது ராஜாவுக்கு தூக்கம் இல்லாமல் போச்சு. அப்போ தான் அவர் கண்டுபிடிச்சார், நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். இங்கே ராஜாவுக்கு அப்படிலாம் கர்த்தர் தூக்க விடாமல் வர விடாமல் ஆக்கலை, இவரே தூங்க விடாமல் இரவு முழுக்க உட்கார்ந்துட்டே இருக்கார், தானியேலே நினைச்சிட்டு இருக்கார். அந்தளவுக்கு பாசம். ஒருவரை நீங்கள் உண்மையாய் நேசிக்கிற பொழுது, அவர்களுக்காக உண்மையாய் உதவி செய்ய நினைக்கிற பொழுது, மணிக்கணக்காக ஜெபிக்க உங்களாலே கூடும். அவர்களுக்கு குறித்த பாரத்தை எடுத்து சுமக்க முடியும் என்பதையே இந்த நாளிலே உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். எவ்வளோ பேருக்கு நான் பாரத்தை எடுத்து இந்த நாட்களில் ஜெபித்து கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து வருகிறார். ஒரு சகோதரி, அவங்களுக்கு பேர குழந்தை பிறந்திருக்கு. சாத்தா குடும்பத்தில் செய்வனை ரொம்ப பண்ணியிருக்காங்க. அப்போது நல்ல காரியம் நடந்திருக்குன்றோன்னே அந்த சகோதரி பேய் பிடிச்சி பயங்கரமாக ஆடுறாங்க. பிள்ளைங்க கதறிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. நான் ஃபோனில் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கும் போதே அவங்க பயங்கரமாக பேய் பிடிச்சி கத்துறாங்க. நான் கடிந்து கொண்டு ஆவியை ஜெபித்தேன், டமால் விழுந்துச்சு. நைட்டு ஒரு 8 மணி இருக்கும், மாளிகையில் வைத்து. அதுக்கு பிறகு 12:45 பிள்ளைங்க கூடுறாங்க, அங்கிள் மறுபடியும் அம்மா பேய் பிடிச்சி ஆடுறாங்க. பயங்கர உச்சகட்டமாக சத்தம் போடுது. நான் பயங்கரமாக அவர்களுக்காக நான் ஜெபித்து கடிந்து கொள்கிற பொழுது விழு என்று சொல்வது விழுந்தது. அதுக்கு பிறகு இரவெல்லாம் அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். என்ன ஆச்சரியம் பாருங்கள், அவங்க நல்லா இருறாங்க. 4-5 நாளாக மோஷனே போகல. மோஷன் போனால் ரத்தமாக போகுது, வலி வந்து உயிர் போகுது. ஜெபித்த உடனே கொஞ்சம் நேரத்தில் மோஷன் ஃப்ரீயாக போயிட்டு, சாப்பிட முடியாமலே இருந்தாங்க, உடனே சாப்பிட்டாங்க. நான் உயிர் பிழைத்தேன், உங்கள் ஜெபம் என்னை பாதுகாத்தது என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அவங்க எங்கே தூரமாக இருக்காங்க, நினச்சா கூட போக முடியாது, வெறுமனே ஃபோனில் தான் ப்ரேயர் பண்ண முடியும். ஆனால் அவங்களுக்காக ஜெபித்த பொழுது, பாரம் எடுத்து ஜெபித்த பொழுது, இரவெல்லாம் ஜெபித்த பொழுது அவர்களை மரணத்திலிருந்து கர்த்தர் விடுவித்து ஏற்கனவே ஒருக்க காப்பாற்றினார், இப்பவும் காப்பாற்றி இருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு சகோதரன், அவங்க ஒரு நல்ல படித்தவர், நல்ல உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர். அவங்க சென்னையில் ஒரு இடத்துல போய் வேலை செய்யும்போது பாஸுக்கு உண்மையாக இருந்து, இவங்க வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து யோசேப்பு மாதிரி ஆர்டர் கூட இருந்து லாபம்லாம் 3 மடங்கு 4 மடங்கு அதிகரிச்சிச்சு. உடனே எதிர்த்தாப்பில் போட்டிக்கு கடை வச்சுருக்கவர், நீங்கள் ஏன்ட்ட வேலைக்கு வந்துருங்க, அதை விட சம்பளம் தரேன்னு சொல்லி கூப்பிட, இவர் அதெல்லாம் வேண்டாம், நான் இவருக்கு தான் உண்மையாக இருப்பேன்னு சொன்னோன்னா அவர் செய்வினையை வச்சு விட்டார். செய்வினையில் பாதிக்கப்பட்டு வேலை செய்ய முடியாமல் இவர் ஊருக்கு வந்துட்டார்.
திடீர்னு ஆளை போட்டு முறிக்கும், கதறுவார், சூசைட் பண்ணணும்னு நினைப்பார். அவருக்கு ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டம். குடும்பத்தார் பதறாங்க, கதறாங்க. டாக்டர்ஸ்ட்டை போயாச்சு, ட்ரீட்மெண்ட் எடுக்க இன்னும் ரொம்ப அதிகரிக்கும். அப்போ கூப்பிட்டு வந்தாங்க. நம்ம போய் போராடி அவங்களுக்கு ஜெபிச்சோம். உயிரை கொடுத்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். தொடர்ந்து ஜெபிக்க உதவி செய்தார். இப்பொழுது அவர்கள் நலமாக இருக்கிறாங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. தற்கொலை இடங்கள் நீங்கி விட்டது, அலைக்கழிப்பது நின்று விட்டது, எல்லாம் மாறிவிட்டது, மறைந்து விட்டது. ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு செய்திருக்கிறார். அவருடைய குடும்பத்தை வாழ வைத்திருக்கிறார். இதுதான் கர்த்தருடைய செயல். ஒருவர் எங்கேயோ இருக்கிறார், ஒரு அம்மா எங்கேயோ இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம வீட்டிலிருந்து ஜெபிக்கும் பொழுது, பாரம் எடுத்து ஜெபிக்கிற பொழுது, கண்ணீரோடு ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கின்றார், அதிசயத்தை செய்கின்றார். இதுதான் கர்த்தர் நமக்கு செய்கின்ற மிகப்பெரிய காரியம். When you pray for someone throughout the night, lifting up your hands, ஆண்டவரே ஆண்டவரே என்று யாரோ ஒருவருக்காக நீங்கள் கண்ணீர் எடுத்து ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அவர்களை தப்புவிக்கிறவராக இருக்கின்றார். பாருங்கள் 6:19. காலமே கிழக்கு விழுக்கும் பொழுது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கேபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கேபியின் கிட்ட வந்த பொழுது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாஸ்தனை, நீ இடைவிடாது ஆராதிக்கிற உன் தேவ சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். எந்திக்கு வெளிச்சம் வருது வரலன்னு அவர் ஓடுறார். தானியேல் கேபியை நோக்கி ஓடுறார், சிங்க கேபியை நோக்கி ஓடுறார். தானியேலே, ஜீவனுடைய தேவனுடைய தாஸ்தனை உயிரோட இருக்கியா, அப்போ ஆண்டவனே தப்பு வச்சாரா? இரவெல்லாம் காத்திருந்தார், எப்பொழுது விடியும் என்று காத்திருந்தார். காலை வந்த உடனே ஓட்டமாய் ஓடினார். தானியேலேன்னு கூப்பிடுறார். அவர் அங்கேருந்து ஆமாம் இருக்கேன், ஆண்டவர் காப்பாற்றினான்னு சொன்ன உடனே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். காத்திருந்திருப்பதற்கு ஒரு நேரம் இருந்தது, ஜெபிப்பதற்கு ஒரு நேரம் இருந்தது, புசிக்காமல் இருப்பதற்கு ஒரு நேரம் இருந்தது, ஓடி போய் பார்ப்பதற்கு நேரம் வந்தது. இரவு நேரத்தில் கர்த்தர் அதிசயத்தை செய்திருந்தார். அவரை அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து தப்ப வைத்திருந்தார். அல்லேலூயா. உங்களுக்கும் ஆண்டவர் அப்படியே செய்வார். நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ, இரவெல்லாம் ஜெபிக்கிற பொழுது காலில் போய் பார்த்தா அவங்க நல்லா இருப்பாங்க. அந்த வியாதி முழுமையாக நீங்கி இருக்கும். மருத்துவர்களால் நீக்க முடியாத அந்த வியாதியை, துரத்த முடியாத வியாதியை ஆண்டவர் துரத்தி இருப்பார். அந்த வியாதியே இல்லாமல் அப்படி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. எவ்வளோ லட்சம் கோடி கடனில் இருந்தால் கூட அந்த தேவையை ஆண்டவர் யார் மூலமாக சந்தித்திருப்பார். அதிசயமாய் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருப்பதை பார்ப்பீர்கள். உங்களால் தப்புவிக்க முடியாமல் போனது ஆண்டவர் தப்பு வச்சிருப்பார். ஆண்டவர் அவர்களை தப்புவிக்க போதுமானவராக இருக்கின்றார். ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும், எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். மிக நெருக்கடியில் இருந்தவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவர்களை தப்புவித்தார். நீங்கள் யாருக்காக இன்னைக்கு கலங்கி இந்த செய்தி கேட்டுட்டு இருக்கீங்களோ, குலுங்கி அழுது கேட்டுட்டு இருக்கீங்களோ, அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆனால் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுங்கிறதை சொல்லி தருகிறார். உங்களை தப்புவிக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். யாருக்காக ஜெபிக்கின்றீர்களோ, அழுது கொண்டிருக்கிறீர்களோ, அவர்களை தப்புவிக்க இயேசு போதுமானவராக இருக்கிறார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துனாலே அற்புதம்தான், அதிசயம்தான், அவர் தப்புவிக்கிறவர் தாங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நம்ம இணைந்து ஜெபிக்கலாமா? நீங்கள் யாருக்காக அழுதுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அவர்களை தப்புவிப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா ஒரு நல்ல சத்தியத்தை கேட்க உதவி செய்தோம். நாங்கள் யாருக்கு உதவி செய்ய நினைக்கிறோமோ அது முடியாமல் போன பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. சிங்க கபியில் விழுந்தால் கூட ஆண்டவரை, அக்னி சூளையில் போட்டால் கூட எங்களை தப்புவிப்பதற்கு வல்லவராக இருக்கிறீர். சிங்கங்களின் வாய்களை கெட்டி போட்டவர் வியாதிகளின் வாய்களை கெட்டி போடுவீராக. அந்த நோய் கிருமிகளின் வாய்களை கெட்டி போடுவீராக. பொல்லாத மனிதனுடைய வாய்களை கெட்டி போடுவீராக. சாத்தான் கெட்டப்பட்டு போவானாக, அழிந்து போவானாக என்று உடைய பாதத்தை பிடித்து கர்த்தாவே நான் கெஞ்சுகிறேன் ஐயா. இப்பொழுதே உடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இப்பொழுதே கண்ணீரை துடைத்தருளும். இப்பொழுதே வியாதியை நீக்கியருளும். அப்பா, யாருக்காக கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரை, நீர் அவர்களை தப்புவிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறீர். என்ன வியாதியாக இருந்தால் என்ன இப்பொழுது நீங்கட்டும். அந்த சிங்கங்களின் வாய்களை கெட்டி போட்டுறலும், கைகளை கால்களை கெட்டி போட்டுறலும். எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் அதன் மத்தியில் ஆண்டவர் வாடி போய் நின்னாலும், எவ்வளோ கடன்கள் இருந்தாலும் ஆண்டவர் நீங்கள் அந்த தேவையை சந்திங்க. நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் தகப்பனே கண்ணீரை தொடங்க. உம்மாலே அதை செய்ய முடியும் அப்பா. உம்மாலே அதை செய்ய முடியும். தப்புவிக்கிறதில் நீ வல்லவர் அப்பா. யுத்தத்தில் நீர் வல்லவர் ஐயா. உடைய பிள்ளைகள் யாருக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ ஆண்டவர், அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன கஷ்டம் இருந்தாலும் கர்த்தர் நீக்கி போடுவீராக. அவளை வாழ வைப்பீராக. அவளை சமாதானத்தால் நிறைப்பீராக. ராஜா, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர், அப்படியே செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, நல்ல சாட்சிகளை கேள்விப்பட உதவி செய்யுங்க. வியாதிகள் எல்லாம் மறைந்து போகட்டும். புது ஜீவனை தாரும், புது கிருபையை தாரும்.
அப்பா அவருடைய ஆயுசு காலங்கள் பெருகட்டும். மறுபடி பழைய பலத்தோடு அவர்கள் சாட்சியாய் ஏசப்பாக்கு உயிருள்ள சாட்சியாய் நிற்க உதவி செய்யும். எத்தனை கோடி கோடி ரூபாய் தேவைகள் இருந்தாலும் அது சந்தியும். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண காரியங்களை வாய்க்க செய்யும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும். சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீட்டை தார். வயதானவர்கள் கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி, வேதனைகள் வந்து விடாதபடி இரட்சகா வேலியடைத்து பாதுகாப்பீராக. கண்ணின் மணியை போல பாதுகாப்பீராக. ஆண்டவரே, உலகம் முழுக்க அத்தனை நாடுகளையும் அத்தனை மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. முக்கியமாக ஏசப்பாவை தேடி வந்த பிள்ளைகள், உமக்கு பின்பாய் வருகிறவர்கள் ஒரு காலம் வேதனைப்படாதபடி, ஒரு காலம் அவர்கள் தலைகுனிந்து விடாதபடி கர்த்தாவே நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அழைத்துக்கு செல்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், இயேசுவை குறித்து அறிவிக்கிறவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக, ஊழியம் செய்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று வாழ்த்துகிறோம். முக்கியமாக நாசரே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, அப்படி ஊழியத்தை ஜபத்தினால காணிக்கைகளை தாங்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இப்பொழுதே கர்த்தர் மனம் இறங்குங்க ஐயா. இப்பொழுதே கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவே சோத்திரம் ஐயா. அடைக்கலான் குறுகிய முதியோரத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் யாருக்காக அவர்கள் கண்ணீரோடு ஜெபித்தார்களோ அவர்களை தப்புவிப்பீராக, மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அநியோனிக்கமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் எஞ்சைக்கும் காலங்களில் அழைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆமென்.